உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை காங்கிரஸ் கட்சி கொத்தாக தூக்கி இருக்கின்றார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை தன்னுடைய கட்சியில இணைத்துக் கொண்டார்கள் அப்படி சொல்ல வரல. ஒரு மிகப்பெரிய அரசியல் படுத்துதல் மூலமாக தன்னுடைய ஐடியாலஜி இருக்கு இல்லையா, தன்னுடைய ஒரு பாசிச பாஜக எதிர்ப்பு ஐடியாலஜிய, சோ அந்த ஐடியாலஜியின் மூலமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை வென்றெடுத்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதாவது ஜனநாயக திரைப்படத்தினுடைய அந்த தேதி தள்ளி போச்சு இல்லையா, சோ அந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக மிக அழகா காயின் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை மிக அழகாக நேர்த்தியாக காங்கிரஸ் கட்சி வென்றெடுத்திருக்கின்றார்கள். சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பிரபு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தேதி தற்பொழுது தள்ளி போயிருக்கின்றது. எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. சோ இது சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய ஒரு டாக்கா போய்கிருக்கு. இந்திய நாட்டினுடைய சினிமா வரலாற்றிலேயே ஒரு திரைப்படம் சென்சார் போர்டுக்கு போய் அனுமதி கிடைக்காம தேதி தள்ளி போயிருப்பது என்பது ஜனநாயக திரைப்படம் தான் முதல் திரைப்படம். சோ இந்த ஒரு முத்திரையும் கூட தற்பொழுது ஜனநாயக திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கின்றது. சோ சமூக வலைத்தளங்கள் அது மிகப்பெரிய டாக்கா போய்க்கிருக்கு. சோ இதற்கெல்லாம் காரணம் என்ன, ஜனநாயக திரைப்படத்தை எதற்காக ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிறாங்க, எதற்கு இவ்வளவு கிடுக்குப்பிடி போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விவாதங்கள் எழும்புகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலையீடுகள் இதுல இருக்கின்றது. ஏன்னா பாஜக சார்ந்து இந்த ஜனநாயக திரைப்படத்துல அதிக விமர்சனங்கள் இருக்குது. சோ அதனால இந்த ஜனநாயக திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பாஜகவுடைய தூண்டுதல் அடிப்படையில தான் இந்த சென்சார் போர்டு செயல்படுகின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா சென்சார் போர்டு யாருடைய கட்டுப்பாட்டுல வரும்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல வரும். ஆனா பிராந்தியங்கள்ல, அதாவது பிராந்தியங்கள்னா அங்கங்க இருக்கிற அலுவலகங்கள் இருக்கு இல்லையா, சென்னை, மும்பை, கட்டாக், இந்த மாதிரி நிறைய இடங்கள் 9 இடங்கள் இருக்குது. ஸோ இந்த இடங்கள்ல இருக்கின்ற நபர்கள் அந்தந்த லோக்கல் நபர்களா இருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த சென்சார் போர்டு யாருடைய கட்டுப்பாடுல இருக்குன்னா, அது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுல இருக்குது. சோ பாஜக தான் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மிக பெருசா போய்க்கிருக்கு. சரி, நான் வீடியோ ஆரம்பத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை இந்த காங்கிரஸ் கட்சி கொத்தாக தூக்கி இருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன் தெரியுமா. அதற்கான காரணங்கள் என்னவென்றால், இப்ப நீங்க நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, ஒப்புக்கொண்டாலும் சரி, ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்துல ஒரு மிகப்பெரிய மேன் பவர் இருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மை. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய மேன் பவர், கொத்து கொத்தாக சாறை சாறையாக அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டார் அப்படின்னா, அவரை பார்க்க போகின்ற ஒரு கொத்து கொத்தாக சாறை சாறையாக இருக்கின்ற ஒரு மேன் பவர், மனித வளம் என்பது விஜய் அவர்கள்ட்ட கண்டிப்பான முறையில் இருக்கதான் செய்யுது. அதுவும் அந்த மனித வளம் ஒரு இளைஞர் பட்டாளமா இருக்குது. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளமா இருக்குது. சோ இந்த இளைஞர் பட்டாளத்துல நம்ம எதனை விதைக்க போறோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்னுடைய கொள்கை எதிரி அது பாஜக தான் அப்படின்றத விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே பல லட்சம் தொண்டர்கள் திரண்ட அந்த மாநாட்டுல டிக்ளேர் பண்ணிட்டார். அப்ப நாம என்ன பண்ணணும், ஒரு ஜனநாயகவாதியா நம்மளுடைய வேலை என்னவென்றால், அந்த ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள்ட்டுமே உன்னுடைய கொள்கை எதிரி பாஜக. பாஜக இப்பேற்பட்ட ஒரு கேவலமான சக்தி, இப்பேற்பட்ட ஒரு சனாதன சிந்தனை கொண்ட சக்தி. பாஜக சேர்த்தாரை கொல்லி எல்லாத்தையுமே அழித்து விடும், ஜனநாயகத்தினுடைய மாண்பையை சிதைத்து விடும், ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நிறுத்தி விடும் அப்படின்ற மாதிரி அந்த இளைஞர் பட்டாளத்துல விஜய் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்களுடைய கொள்கை எதிரி நம்முடைய கொள்கை எதிரி பாஜக சொன்னார் இல்லையா, சோ விஜய் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை கூர்மைப்படுத்த வேண்டிய கடமை இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகளுக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அந்த இளைஞர் பட்டாளங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பட்டாளங்கள்ட்ட நாம பாஜக எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான சக்தி என்பதனை மேற்கொண்டு 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 கூர்மைப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அரசியல் பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய சுய அரசியல் லாபத்திற்காக அந்த இளைஞர் பட்டாளங்களை வலிந்து கொண்டு போய் RSS பக்கம் தள்ளி வைக்கின்ற வேலையை பார்க்கிறாங்க. வலிந்து கொண்டு போய் RSS பக்கமோ பாஜக பக்கமோ நீங்களெல்லாம் அரசியல் தெரியாத அறிவிலிகள் அப்படின்ற மாதிரி வலிந்து கொண்டு போய் அந்த இளைஞர் பட்டாளத்தை
பாஜகவுக்கு ஆள் சேர்த்து விடுகின்ற வேலையை இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. சோ இதுக்கு கடிவாளம் போடும் விதமாகத்தான் கரெக்டா இந்த ஜனநாயக திரைப்படம் சார்ந்த இந்த விடயங்கள் வந்து டாக் ஓடுகிறது இல்லையா, இந்த பாயிண்ட பிடிச்சு காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்கன்னா, அந்த இளைஞர் பட்டாளங்கள் பாஜக பக்கம் போய் விடாம, உங்களுடைய எதிரி பாஜக தான்டா, நீ ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், நீ ஒரு அம்பேத்கரிஸ்ட், நீ ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்றத அந்த இளைஞர் பட்டாளத்தை இடதுசாரி சிந்தனையிலேயே தேக்கி வைக்கின்ற ஒரு வேலையை காங்கிரஸ் கட்சி மிக அருமையாக காயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் அரசியல் லாபத்துக்காக இந்த இளைஞர் பட்டாளங்களை கொண்டு போய் நீ பாஜகவுடைய கைகூலி, நீ பாஜக பக்கம் போயிரு அப்படின்ற மாதிரி ஆள் சேர்த்து விடுகின்ற வேலையை பார்க்காம, அந்த இளைஞர் பட்டாளத்துல உன்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் பாரு, ஜனநாயக திரைப்படத்தை வந்து எந்த அளவுக்கு தேக்கமடைய வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு தடை விதிக்கிறாங்க பாரு, எந்த அளவுக்கு விஜயை டார்ச்சர் பண்றாங்க பாரு. நீங்க மத்திய அரசாங்கத்தை நோக்கி திரைப்படத்துல கேள்வி கேட்டீங்க, ஆனா அந்த மத்திய அரசாங்கம் பாஜக என்ன பண்றாங்க பாரு, உன்னுடைய தலைவனுடைய திரைப்படத்தை எப்படி தேக்கமடைய வச்சிருக்காங்க பாரு, தடை விதிச்சிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி அந்த இளைஞர் பட்டாளத்துல பாஜகவுடைய கோர முகத்தை கற்பித்து அந்த இளைஞர் பட்டாளங்களை இடதுசாரி சிந்தனையாளர்களாவே என்ன பண்ணிருக்காங்கன்னா தேக்கமடைய வைத்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சி மிக அருமையாக இந்த ஒரு பாயிண்ட வந்து காயின் பண்ணியிருக்கிறாங்க. இதாங்க அரசியல், இதான் அரசியல். காங்கிரஸ் கட்சி வந்து நான் உச்சி முகிர்ந்து தூக்கி வச்சிருந்து பேசல. நம்மளுடைய நோக்கம் என்பது என்ன, பாஜக வலுப்பட்டு விடக்கூடாது. அதுவும் விஜய் கட்சியில இருக்கிற இளைஞர் பட்டாளங்கள் அத்தனை நபர்களுமே வந்து இளைஞர்கள். அப்ப அந்த இளைஞர்கள்ட்ட நாம இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ அந்த சிந்தனைகள் தான் இனி வரப்போகின்ற ஒரு 30-40 வருஷத்துக்குமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமாக இருக்கும். ஆனா நமக்கு எதிரியா வந்து விஜய் வந்துட்டாரு, திமுகக்கு எதிராக விஜய் வந்துட்டாரு. சோ அந்த காரணத்துக்காகவே நம்ம வந்து அந்த இளைஞர் பட்டாளங்கள்ல வந்து நீங்க அறிவெளிகள், உங்களுக்கு அரசியல் தெரியாது, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வார்த்தை, கேவலமான வார்த்தைகளை போட்டு அவங்களை வந்து பாஜகவுக்கு ஆள் சேர்த்து விடுகின்ற வேலையை காங்கிரஸ் பார்க்கல. திமுக பார்த்தாங்க, ஆனா காங்கிரஸ் பார்க்கல. காங்கிரஸ் வந்து மாறாக அந்த இளைஞர் பட்டாளங்கள் எங்க வந்து அவங்க பாஜக பக்கம் போய்விடுவாங்களோ அப்படின்றத அவங்க உணர்ந்து அவங்களை வந்து காயின் பண்ணி பாஜக எதிர்ப்பு நிலையை வந்து மனநிலையை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் இருந்து விதைச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன, அந்த இளைஞர்கள்ட்ட வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையை வந்து விதைக்கணும். சரிங்களா, அவன் ஒரு அம்பேத்கரிஸ்டா வந்து மாத்தணும், அவன் ஒரு பெரியாரிஸ்டா மாத்தணும். என்னை பொறுத்தவரையும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அதுல பல நபர்கள் அரசியல் பட்டிருக்கிறாங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனா அரசியல் படாம இருக்கின்ற நபர்கள் இருப்பாங்களே, தொண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க ஃபுல்லாமே ஒரு வகையான ஒயிட் ஷீட். அந்த ஒயிட் ஷீட்ல நம்ம என்ன எழுத போறோம், நம்ம அம்பேத்கரிய சிந்தனை எழுத போறோம், பெரியாரிய சிந்தனை எழுத போறோம். மாறாக பாஜக எதிர்ப்பு மனநிலையை வந்து அதில் நம்ம எழுதணும். அந்த வேலையை காங்கிரஸ் சூப்பரா பார்த்திருக்காங்க. இன்னைக்கு ஜோதிமணி அவர்கள் இந்த ஜனநாயக திரைப்படத்தை மையப்படுத்தி பாஜக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எம்பி ஜோதிமணி அவர்கள், அதே மாதிரி விஜய் வசந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மாணிக் தாக்கூர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டூடெண்ட் அமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த கமிட்டியை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் இதுல கிறிஸ் சோடங்கர் என்ன பண்ணிருக்காருன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஜனநாயக திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தொண்டர்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க காங்கிரஸ் கட்சி அரசியல் படுத்திருக்காங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். அதாவது மக்களே, அரசியல் படுத்துதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. எல்லாரையும் அரசியல் படுத்தணும். ஒரு குழந்தை கருவுல உருவாவதுல இருந்து அந்த குழந்தை கட்டையில போற வரைக்கும் அரசியல் வந்து இருக்குது. ஒரு கரு வந்து உருவாகுது, தாய் வயிற்றுல ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அந்த கருவுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து வந்து கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும், அந்த ஊட்டச்சத்து சார்ந்த விடயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மருந்து அரசாங்கத்தின் மூலமாக எந்த கம்பெனில டெண்டர் விட்டுருக்காங்க, அந்த மருந்து தரம் உள்ள மருந்தா, தரம் இல்லாத மருந்தாக இருந்தால் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு, அது இது லொட்டு லொசுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தை வந்து கட்டையில போற வரைக்கும் அரசியல் வந்து எல்லா இடங்களிலுமே ஊறி போய் இருக்குது. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு அரசியலை இங்க இருக்கிற இளைய தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா, தெரிஞ்சுக்கணும். விஜய் வந்ததற்கு பின்பாக நீங்க அரசியல் களத்தை நோட் பண்ணீங்க, சமூக வலைத்தளம் நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரிக்கெட் சார்ந்த செய்திகள் மிக அதிகமா வந்து இல்ல. அதே மாதிரி வந்து சினிமா சார்ந்த செய்திகளும் கூட மிக அதிகமா வந்து இல்ல. ஏன்னா விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை நபர்களுமே தற்பொழுது தடுமாறியாவது அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து இந்த தீர்ப்பு வருதா, எப்படி வரும், என்ன வரும், அதனுடைய ஜட்ஜி யாரு, அவங்க என்ன சொன்னாங்க, அந்த தீர்ப்பு சொன்ன ஜட்ஜி வந்து எந்த பின்புலத்தை கொண்டவர், இந்த மாதிரி அவங்க அரசியல் ரீதியாக ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க.
அவங்க இது வரைக்கும் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாரத்தப்பட்ட பாலாபிஷேகம் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த ஜனநாயக திரைப்படத்துக்கும் கடைசி படத்துக்கும் அவங்க அதான் பண்ண போறாங்க. ஆனா அதற்கு பின்பாக பண்ண போறது கிடையாது. அப்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இருந்து கொண்டிருந்த அந்த இளைய தலைமுறைகள் தற்பொழுது அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மருத்துவமனையில வந்து ஒரு நோயாளிகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, நோயாளிகளுக்கு சரியான முறையில வந்து சிகிச்சை கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக மா சுப்பிரமணியம் அவர்களை டேக் பண்ணி அதை பதிவு போடுறாங்க. அப்ப என்னன்னா அந்தந்த அமைச்சர் பெருமக்கள் யாரு, அந்த துறைக்கு யார் அமைச்சர், அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா, இது மாதிரி எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, இல்ல நல்லவரா, இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை அலசி ஆராய்கின்ற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் வயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த இளைஞர் பட்டாளத்தை மேற்கொண்டு அரசியல்வாதிகளாக கூர்மைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. கட்சிகளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அந்த இளைய தலைவர்கள் அரசியல் கற்க வைக்க வேண்டும், அரசியலை இன்னும் தீவிரமாக பேச வைக்க வேண்டும். ஆனா நீ ஏன் அரசியலுக்கு வந்த, நீ வந்தனால எனக்கு கேள்வி கேட்கிற அப்படின்ற மாதிரி அந்த இளைஞர் பட்டாளத்தை நாம தள்ளி வைத்தோம் என்றால் எதிர்காலத்துல இந்த இளைய தலைவர்கள் தரிசா போயிடுவாங்க. போகவிடக் கூடாது என்ற ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிற அத்தனை கட்சிகளுக்குமே வேண்டும். சோ அந்த வகையில இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மிக அழகாக காயின் பண்ணி இருக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பை வந்து அழகா காயின் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து விதைச்சிருக்கிறாங்க. இது அழகான ஒரு முன்னெடுப்பு, சூப்பரான முன்னெடுப்பு. இதை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி செய்ய வேண்டும் என்பதனை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.